Galatta Pink viewers-க்கு வணக்கம். நான் உங்கள் பாரு or பார்வதி எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேஷன் வீடியோ. எத்தனை பேர் உங்களை வந்து குள்ள கத்திரிக்கா அப்படின்னு கலாய்ச்சிருக்காங்க. ஏண்டி இவ்வளோ குள்ளமா இருக்க, எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? குள்ளமா இருக்கிறதுக்கு எதுக்கு நீ பேண்ட் போடுற? குள்ளமா இருக்கிற நீ எதுக்கு சாரி கட்டுற? இப்படி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து ஷார்ட் கேர்ள்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது குட்டியாக இருக்கிற பொண்ணுங்க, ஷார்ட்டாக இருக்கிற பொண்ணுங்க எந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போட்டால் ஓரளவுக்கு ஹைட்டாக தெரிவாங்க அப்படிங்கிற ஸ்டைல் புக் தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். எவன் வேணாம் நம்மளை குள்ளோன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற ட்ரெஸ் டெனிம் ஷார்ட்ஸ் அண்ட் தென் ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கிற ஒரு காட்டன் டாப் அண்ட் நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஷ்ரக் போட்டிருக்கேன். ஏன்னா எப்போதுமே என்னுடைய பாடி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர் ஷேப் பாடி அண்ட் ஆல்சோ ஷார்ட் கேர்ள்ஸ் வந்து நிறையா இந்த டெனிம் ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து போட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக வந்து தெரிவாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த பேட்டர்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து திக் தைஸ் இருக்கிறதுனால நிறையா பேருடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த தைஸ் மேலே தான் இருக்கும். பட் கேர்ள்ஸ் forget about it. இது நம்மளுடைய பாடி. அந்த பாடியை பார்த்து யாராவது செக்ஸிஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்தாங்கன்னா போங்கடா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. பிகாஸ் திக் தைஸ் இருக்கிறது, பிக் ஆஸ் இருக்கிறது, இதெல்லாம் இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். யோர் பாடி இஸ் யோர் பியூட்டி அப்படிங்கிற மைண்ட் செட் முதல்ல உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த ஸ்டைலிங்க்கு நீங்கள் ஒரு ஒயிட் கலர் ஷூ போட்டு பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இஃப் அட் ஆல் உங்களுக்கு வந்து ஷ்ரக் போடுறதுக்கு பிடிக்கல, ஆல்ரெடி சம்மர் டைமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஷ்ரக்கும் போட வேண்டாம். அண்ட் டெனிம் கூட நீங்கள் எந்த ஒரு டிஷர்ட் போட்டாலும் கூட ரொம்ப அழகாக இருக்கும். மோரோவர் நீங்கள் ஷ்ரக் போடுறதுனால நீங்கள் ஆல்ரெடி குட்டியாக இருக்கும்போது ஷ்ரக் போடும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஹைட்டாக தெரிவிங்க. ஸோ தட்ஸ் த ட்ரிக். இப்போ நான் போட்டிருக்கிறது அதே டெனிம் ஷார்ட் தான், ஆனால் கொஞ்சம் ட்ரான்ஸியாக இருக்கிற ஸ்லைட் ஸ்லிட் இருக்கிற பிளாக் கலரில் ஒரு டாப் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதோடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனியன் மெட்டீரியல் தான். ஸோ சம்மர் டைமில் தயவு செய்து போடாதீங்க, அதுவும் பிளாக் வந்து போடவே போடாதீங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த சைடு ஸ்லிட்டு தான். யூஸ்வலாகவே குள்ளமாக இருக்கிறவங்க இந்த சைட் ஸ்லிட் ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஹைட்டு ஏற்றி காட்டும். அண்ட் அதே நேரத்தில் வந்து இன்னும் முக்கியமான ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை பன் போட்டுக்கணும். ஹை பன், மெஸ்ஸி பன், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் இந்த இடத்துல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஃப்ரேம் வந்து பார்க்கும்போது அந்த பன்லேருந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தெரியும். ஸோ தட்ஸ் த ட்ரிக். இப்போ நான் போட்டிருக்கிறது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காஸ்டியூம். என்னோட காஸ்டியூம் டிசைனர் கிட்ட சொல்லி ஸ்பெஷலாக டிசைன் பண்ணது. பிகாஸ் நான் குட்டியாக இருக்கேன் அப்படிங்கிறதுனாலே ஐ மேட் ஹிம் டு கெட் அ கிளாத் விச் ஹேஸ் வெர்டிக்கல் லைன்ஸ். ஏன்னா குள்ளமாக இருக்கிறவங்க வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டு இந்த பேட்டர்னில் நீங்கள் ட்ரெஸ் போட்டிங்கனாலே நேச்சுரலாகவே நீங்கள் வந்து உங்களுடைய அதர்ஸ் ஐயில் பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் ஹைட்டாக தெரிவிங்க. அண்ட் இந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக உங்களுடைய பெல்லி தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் நாட் கம்ஃபர்டபுள்
நீங்கள் வந்து ஒரு லெகிங்ஸ் போட்டு அதை நீங்கள் மறைச்சிக்கலாம். பட் ஆனால் கமான் யா, ஃபேஷன் இஸ் இனோவேஷன். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. அண்ட் ஆல்சோ இது கூட நான் வந்து ஒரு டான் ஜீன் வந்து பேர் பண்ணியிருக்கேன். டான் ஜீன் வந்து எப்போதுமே இட் மேக்ஸ் யூ லுக் செக்ஸி அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் யூ தட் லைட்டாக ஹைட் லுக்கு. ஏன்னா இப்போ மக்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த டான் மேலே தான் வந்து கண் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிளெயின் ஜீன் போட வந்து டான் ஜீன் வந்து போடும்போது இட் டிஸ்ட்ராக்ட்ஸ் பீப்புள் ஐ அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் தட் கொஞ்சம் ஹைட்டாக ஏறின ஒரு ஃபீலிங். இப்போ நான் போட்டிருக்கிறது அதே டான் ஜீன்னா, அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபுல் மேக்ஸி ஃப்ரண்ட் ஸ்லிட் இருக்கிற ட்ரெஸ் நான் வந்து போட்டிருக்கேன். யூஸ்வலாகவே வந்து ஃப்ளாரல் பேட்டர்ன்லாம் வந்து போடும்போது இட் கிவ்ஸ் யூ அண்ட் ஈவன் லுக். நார்மல் பிளெயின் கலர் போடுறதை விட நீங்கள் கொஞ்சம் ஃப்ளாரலாக அப்படிலாம் வந்து டிசைன் பண்ணி லைட்டர் கலர் ட்ரெஸ் போட்டிங்கனாலே வந்து இட் கிவ்ஸ் யூ தட் ப்ளசன்ட் லுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இது செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் ஸ்லிட் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது லைட்டாக உங்களுடைய லெக்கை முன்னாடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் கிவ்ஸ் யூ தட் ஓ மை காட், பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு இவ்வளோ ஹைட்டாக இருக்காளே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு இல்யூஷன் தான் வந்து கிரியேட் பண்ணுறோம். இதுக்கும் வந்து என்னென்னா நான் ஒரு பெரிய பிளாக் ஹீல்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் ஸ்லிட் அண்ட் பிளாக் ஹீல்ஸ் வித் டான் ஜீன் கிவ்ஸ் யூ அமேசிங் பிரிட்டி லுக். இப்போ எனக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து சம்மர் டைமுக்கு எனக்கு பயங்கர கம்பெனி கொடுக்குற ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த ட்ரெஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணது வனிதா விஜயகுமார் அவர்கள். இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஹாஃப் ஷோல்டர் தான். ஏன்னா அந்த ஹாஃப் ஷோல்டர் போடும்போது உங்களுடைய ஷோல்டர்ஸ் வந்து நல்லா அப்படியே எலாங்கேட்டடாக வந்து தெரியும். ஸோ அப்போ எலாங்கேட்டடாக தெரியும் போது வந்து மக்களுடைய லுக்கு வந்து உங்கள் ஷோல்டர்ஸ் மேலே தான் இருக்கும். ஸோ விச் வில் நேச்சுரலி கிவ் தட் அந்த ஹைட் லுக்கை வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட வந்து ஒரு சில்வர் கலர் வெரி க்யூட் இங்கில் நான் வாங்கின ஒரு ஹீல்ஸ் வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்லிங் பேக்கும் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் கிவ்ஸ் யூ த மோஸ்ட் கூலஸ்ட் லுக் மேன். கடைசியாக நான் போட்டிருக்கிறது இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு எப்போல்லாம் வெளியில் போகிறேன்னா அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா இது வந்து என்னுடைய தைஸ்க்கு மேலே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ எப்போதுமே ஷார்ட் கேர்ள்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃப்ராக் டைப் போட்டிங்கனாலே வந்து உங்களை ரொம்ப க்யூட்டாகவும் காட்டும் அண்ட் ஆல்சோ ஹைட்டாகவும் வந்து காட்டும். ஸோ நீங்கள் தைஸ்க்கு மேலே வந்து போடும்போது உங்கள் தைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாகவும் தெரியாது அண்ட் லைட்டாக மறைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் லெக்கோடைய லென்த் இருக்குல்ல, அது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக தெரியும் போது ஓகே இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் தெரிகிறாப்பா அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் ஒரு ஸ்கூல் பேக் டைப்பில் ஒரு பேக் வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். அது வந்து கண்டிப்பாக ஒரு ஹிப்பி லுக் வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கனால திஸ் இஸ் ஆல்சோ அ பர்ஃபெக்ட் சம்மர் ட்ரெஸ். ஸோ கேர்ள்ஸ், இதுதான் வந்து என்னுடைய ஷார்ட் கேர்ள்ஸ் ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்ததுன்னா அதை கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் அடுத்து நாங்கள் என்ன வீடியோஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Subscribe to Galatta Pink. See you again in another video. Always choose peace. Bye.